அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குறது பிப்ரவரி 6, 2025 கரண்ட் அஃபேர். இந்த கரண்ட் அஃபேருக்கான ஃபுல் டீட்டெயில்டு பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இதுக்கான டெஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை அப்படின்ற இடத்துல எலும்பு முனையால் ஆன ஒரு கருவியை அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய பொருட்கள் தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி கூட நம்ம கரண்ட் அஃபேரில் பார்த்துருந்தோம். இரும்பிலான 13 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கத்தியை கடலூர் மாவட்டம் மருங்கூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. இதே போல் சின்ன சின்ன தங்கத்திலான பொருட்களும் தங்க கட்டிகளான குட்டி குட்டியான பொருட்கள் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த டாபிக் இந்தியா. ஓபியம் சாகுபடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக சாக்லேட் போர் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா ஜார்க்கண்ட். இது ஜார்க்கண்ட் போலீஸ் தான் செயல்படுத்தி வர்றாங்க. ஓபியம் அப்படின்றது ஒரு வகையான ஒரு போதை செடி. இது அங்க சுத்தி உள்ள மாவட்டம் எங்கேயாவது பயிரிடுறாங்களா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த சாக்லேட் போர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜார்க்கண்ட் மாநில காவல்துறை முன்னெடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு யூனிவர்சிட்டி எங்க அமையவிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் உள்ள மும்பைல தான். இந்த யூனிவர்சிட்டியோட நேம் என்ன அப்படின்னா யுனிவர்சல் ஏஐ யூனிவர்சிட்டி. இதே போல இந்தியாவோட முதல் செயற்கை நுண்ணறிவு ஸ்கூல் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கேரளாவில். அதே மாதிரிதான் இந்த கேரளாவில் முதல் ஏஐ டீச்சரை அறிமுகப்படுத்தினது எங்க அப்படின்னா கேரளால தான். கேரளா ஏஐ அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்துல முன்னணி மாநிலமா செயல்பட்டுட்டு வராங்க. மூணாவது, திட்டம் 3000 எனும் திட்டத்தை அறிவித்துள்ள துறை எது அப்படின்னா ரயில்வே துறை. இந்த திட்டம் 3000 அப்படின்னா என்ன? 2030க்குள்ள சரக்கு ரயில்கள் மூலமாக 3000 டன் மில்லியன் சரக்குகளை கையாளணும் அப்படின்றது இந்த திட்டத்தோட முதன்மையான நோக்கம். ரயில்வே துறையோட தந்தை யாரு அப்படின்னா டல்கோசி பிரபு. நாலாவது, சமீபத்தில் மத மாற்ற எதிர்ப்பு மசோதாவை நிறைவேற்றிய மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். இந்த மத மாற்ற எதிர்ப்பு மசோதா அப்படின்னா ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்திற்கு மாறுறதுக்கு இந்த மாநிலம் தடை விதிச்சிருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தோட முதல்வர் யாரு அப்படின்னா பஜன்லால் சர்மா அப்படின்றவங்க. இதுவரைக்கும் மத மாற்ற மசோதா எத்தனை மாநிலத்துல நிறைவேற்றிருக்காங்கன்னா 10க்கும் மேற்பட்ட மாநிலத்துல நிறைவேற்றிருக்காங்க. அடுத்த டாபிக் சர்வதேச நிகழ்வுகள். ஒரு புள்ளிகள் கொண்ட கழுதை புலி எந்த நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தெற்கு எகிப்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கழுதை புலி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற நிலைமையில தற்போது இந்த கழுதை புலிய கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கழுதை புலியோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா குரோகோட்டா. ரெண்டாவது, உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல் நாடு எது அப்படின்னா அமெரிக்கா, ரெண்டாவது சீனா, மூணாவது ரஷ்யா. இதுல இந்தியா 12வது இடத்துல இருக்குது. அடுத்த டாபிக் விருதுகள். 2025 திருமதி உலக அழகி பட்டம் வென்றவர் யாரு அப்படின்னா ஷீகோ கெய்லி அப்படின்றவங்க. இவங்களுக்கு எந்த நாடுன்னா தென்னாப்பிரிக்கா. இந்த போட்டி கடந்த 40 ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. இதுல முதல் தடவையா ஒரு கருப்பின பெண்மணி திருமதி உலக அழகி பட்டம் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் ஷீகோ கெய்லி. இந்த போட்டி எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா அமெரிக்காவுல. வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி.